இவ்வளோ அழகா இருக்குமா. 2 கண்ணுக்குட்டி வச்சிருக்காங்க. Experience your dream retirement life for a day. To get your tickets, 9043740000. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். மகாலட்சுமி அவன் ரங்கநாதன். கிருஷ்ணர் அப்படின்னா உங்களுக்கு யாருமா ஞாபகம் வருவா? கிருஷ்ணர் வேஷம் விஜய் போட்டு ஒரு ஃபோட்டோ இதில் இருக்குது. அப்படியா? 1 இயர்லி ஒன்மா எடுத்தது. அதனால் அப்போலேருந்தே கிருஷ்ணர் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எனக்கு கிருஷ்ணருக்கு எல்லாரையும் பிடிக்கும், கிருஷ்ணருக்கும் எல்லாரையும் பிடிக்கும், கிருஷ்ணரையும் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். ஏன்னா நான் ஒரு 20 இயர்ஸாக கத்தாரில் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் அங்கே கொண்டாடணும். இங்கே இருக்கிற வைப் கண்டிப்பாக வராது. இது ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறம். அதுவும் அனிதா எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர் வச்சுருப்பேன் நான், டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இன்னைக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மேலே கண்ணுக்குட்டி. ஐயோ, அது அவ்வளோ அழகாக இருக்குமா. மகாலட்சுமி ரங்கநாதன் 2 கண்ணுக்குட்டி வச்சுருக்காங்க. வேணாமா ராஜா? நீங்கள் ஃபுல் பனானா கொடுத்தீங்க, அவங்களுக்கு பனானா தான் வேணும். இந்த பனானா தான் வேணும். அது சாப்பிடுங்க. காலி, அது காலி. இப்போ நீங்கள் சாப்பிட்டே ஆனால் பயப்படக்கூடாது அவங்கள பார்த்து. மகாலட்சுமி அவ்வளோ வராது, அவ்வளோதான். வாங்கடா, கம் கிட்ஸ் கம். ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. போய் அவங்களுக்கு ஃபீட் பண்ணது, அங்கே கூட இருந்தது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. God bless all of us. Happy Krishna Jayanti to everybody. இந்த செட்டப்லேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? எல்லாமே ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர் உள்ளே வரதுலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அனிதா இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ். எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டு பி ஹியர். பேர் போனவங்க எங்கே பார்த்தாலும் இவங்க டான்ஸ் இது மாதிரி தான். அக்கா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? என்ன பண்ணீங்க இப்போ? சைடில் கை கொஞ்சம் ஆப்ரேஷன் நடந்தது. மறந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ஆடலை கிருஷ்ண ஜெயந்தி. அது மாதிரி இல்லைன்னா ஆடி இருப்பேன் நான். அலைப்பாயுதே கண்ணா. போதுமா? நல்ல வேலை நானும் பாடு. கிருஷ்ணானி பேகமே வாரம் சூப்பர் கலா. அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே ஆனந்த மோகன வேணு காணமது அலை பாயுதே கண்ணா. போதுமா? ಅಭಿನಯ ರಾಜ ಗೋಕುಲ ಬಾಲ ಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ವಿರಗ ನರಗ ಶ್ರೀ ರಕ್ಷಕಮಾಲ ಎತ್ತನೆ ಮುறை ನಾನೇ ಗಿಚ್ಚಾವೆ ಇತ್ತವಣಯ್ಯ. அனிதா வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் வருவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மடிசார் மாமி மாதிரி அலங்காரம் ஆண்டாள் மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு. எல்லா கிருஷ்ணரும் அழகு. நிறைய கிருஷ்ணர்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. டான்ஸுமே சூப்பராக ஆடி இருந்தீங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். கிருஷ்ணர்னா உயிர் எங்கள் 3 பேருக்குமே. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட தான் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? I love Krishna Jayanti. So fun, so warm and so comforting. Yeah.
ஸோ இந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்தது மேம் பர்டிகுலராக இன்னைக்கு? கிருஷ்ண ஜெயந்தி we will never forget. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக பண்ணுறதை விட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. மிஸ்ஸஸ் அனிதா மோகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வந்து நேற்று முந்தா நாள் என்னை கூப்பிட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இருக்குமா 5 to 7 வாங்கன்னு. அவங்க வீட்டில் பூஜை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் கணவரையும் கூட்டிகிட்டு நான் வந்திருக்கேன் இந்த பூஜைக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் ரொம்ப நைஸ் பர்சன். கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது காமன், எல்லா ரிலீஜன்லேயுமே அது கொண்டாடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் அம்மா கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. எங்கள் அம்மா நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த கை இப்படி வச்சு இப்படி புள்ளி வச்சு ஒரு கால் மாதிரி கிருஷ்ணர் உள்ளே வர மாதிரி கோலம்லாம் போட்டு அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சு இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இவர் இங்கே அழகாக உட்கார வைக்கிறதுக்கெல்லாம்? ஒரு 3 days பிஃபோர் தான் பிளானே பண்ணேன் நான். அப்போ மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் இந்த மாதிரி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நானே ஐடியா பண்ண போகிறேன், சரி நீ பண்ணு, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அவ்வளோதான். லாஸ்ட் வீக் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது, அதனால் ஹவ் யூ ஃபீலிங் நவ்? பெட்டர். ஓகே, அப்படியே போக வேண்டியது தானே. இப்படிலாம் நம்ம கேட்டாலும் நாளைக்கே பாருங்கள் எங்கன்னா ஸ்டேஜில் இருப்பாங்க. இதுதான் இவங்க குடும்பமே அப்படி தான். பட் இட்ஸ் பிளெஸட் திங், எல்லாருக்குமே அப்படி அமையாது. ஸோ அனிதாக்கா வீட்டோட கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது ரொம்ப அழகாக கிருஷ்ணரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுல ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 days முன்னாடியே சொன்னா கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே என்கிட்ட தான் பேசுவா அனிதா. அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், கிராண்டாக பண்ணு, நல்லாயிருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி, அதுவுமா எல்லோரும் பண்ணால் நல்லாயிருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா ஆக்சுவலி கேரளாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். சாயங்காலம் கிருஷ்ணருக்கு தேவையான சீடை, முறுக்கு, குழிப்பணியாரம், அதாவது ஸ்வீட் அண்ட் காரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெண்ணெய் கிருஷ்ணருக்கு இப்போ நான் அலங்காரிச்சு தான் வந்தேன் என் வீட்டில். நாங்கள் ஆஸ் யூஷுவல் கிருஷ்ண ஜெயந்திக்கு காலில் பாதம்லாம் வச்சு கிருஷ்ணருக்கு பட்சணம்லாம் வச்சு கிருஷ்ணரை குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கோம். பால் பாயசம் மெயின். நான் சாப்பிட தான் வந்திருக்கேன். இது ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? ஏன்னா இந்த பீஸ் அங்கே வந்துட போகுதுன்ற ஒரு கான்ஷியஸாக. ஏன்னா எப்போ போனாலும் கிருஷ்ண ஜெயந்தின்னு கிடையாது, அம்மா வீட்டில் எப்போவுமே அந்த வகை வகையான சமையல் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அரிசி மாவை நல்லா ஊற வச்சுடுவோம். ஊற வச்சு மறுநாள் சாயங்காலம் கரெக்டாக விளக்கு ஏற்றி முடித்த உடனே கை போடுவோம். அதாவது இந்த அரிசி மாவு இப்படி வச்சு பண்ணிங்கன்னா பாருங்கள், கால் மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பில். 5 விரல் போட்டு ரைட் லெஃப்ட்னா கிருஷ்ணர் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதான் கிருஷ்ண ஜெயந்தி கேரளாவில் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி அழகாக. சரி, நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுதான் ரொம்ப டைம் ஆச்சு. யூஸ்வலாக நடக்கிறது. ஆக்சுவலாக அதுவுமே வெரி ஷார்ட் டைம். நான் இந்த வாட்டி எந்த எஃபர்ட்டும் போடலை. என் மேக்கப் மேன் ஆகட்டும், ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த சாரீ ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஒரு 2 hours என்னை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அனிதா ஆண்டாள் மாதிரி ஒரு கெட்டப்போட வந்திருக்கா. எனக்கு அதை ட்ரெஸ் பண்ண முடியலையே. கூப்பிடலாமா அவங்கள? ஆமாம் அனி, எக்ஸ்கியூஸ் மீ அக்கா, வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அதுமா அவள் ஆண்டாளாக வந்திருக்கான்னு கெட்டப்போட வந்திருக்கான்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாட்டி நவராத்திரிக்கு ஒரு அம்மன் வேஷம் போட்டு மிக பிரம்மாண்டமாக இருந்துட்டு பயங்கரமாக இருந்தா. இப்போ ஆண்டாள் வந்தாச்சு, கிருஷ்ணர் வந்துடுவார் நாளைக்கு. அவங்கள விடுங்க, நீங்கள் என்ன பிரம்மாண்டமாக வந்திருக்கீங்க? ஆக்சுவலி பழைய நிரோஷா மேம் கெட்டப்பில் அப்படி ஸ்டைலாக அந்த மாதிரி இருக்கீங்க. கொஞ்ச நாள் நானும் ஷாக் ஆகிட்டேன். நம்ம சிம்பிளாக குச்சி கிருஷ்ணன் அந்த பாதையெல்லாம் வச்சு அவர் அலங்காரம் பண்ணி வெண்ணெல்லாம் வச்சு அவருக்கு சாப்பிட்றது கொழுக்கட்டெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு அப்புறம் தான் கிருஷ்ணன். அதுதான் உண்மை வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் இவங்க சூப்பர் சொன்னீங்க. நான் சாப்பிட்டு நல்லா இருந்தால் தானே கிருஷ்ணன் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். ஆனால் நம்ம சாப்பிட்டா ஓகேன்னு வருது. ஓ, நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவருக்கு அப்புறம் எப்படி அவர் ஸ்வீட் கம்மியாக இருக்கலாம், உப்பு கம்மியாக இருக்கலாம், எவ்வளோ வேணும் விஷயம் இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்க மாட்டா இருக்கு. நான் ஸ்லிம்மாக ஒரு கிருஷ்ணரை வச்சுருக்கேன். நான் அப்படியா? டயட்டில் வச்சுருக்கேன் அவரை நான் கம்ப்ளீட்டாக. அது ஏன்னா இவங்க அப்படி ஓகேங்களா, அதனால கிருஷ்ணர் அப்படி, அதனால கிருஷ்ணர் அந்த ஒரு இதுலயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா டெஃபினட்டாக வருவார். டெஃபினட்டாக வருவார். நீ ஒரு பிடி அவள் வச்சு கிருஷ்ணான்னு கூப்பிடு, வரலையா இல்லையான்னு கேட்டு. வரலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் ஜெயந்தி அக்கா வீட்டில் இருப்பேன். அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். சரி, கிருஷ்ணர் அப்படின்னா உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம்னா யாரு? நான் எங்கள் ஹஸ்பண்டை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அப்படியா? ஆமாம். எல்லா வகையிலும் இல்லை எங்கள் பசங்க என்ன மாதிரி கிருஷ்ணர் மாதிரி தான் மோகன். எதை வச்சு சொல்கிறீங்க? அவரை சுற்றி நிறைய ராதை இருந்தாங்க. அந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்ட்ல நிறைய ராதை இருந்தாங்க. there you go. மோகன் அண்ணா பிடிங்க. இதுதான் கண்டென்ட், ரியல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் அதுதான். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பார். ஸோ அவரை சுற்றி நிறைய பொண்ணுங்க எப்போவுமே இருந்தாங்க. இப்போ இருக்கா? இப்போ நான் தான் இருக்கேன். அவர் எப்படி?
அவருக்கு இதே தான், அவருக்கு இன்னும் இருக்குது, அப்பயும் இருந்தது. கொஞ்சம் கூட கவலை இல்லை. நான் ஏன் கவலை பண்ணுவேன்? என் வீட்டில் வந்து என் வீட்டுக்கு என் கிருஷ்ணர், வெளியே இருக்கவங்கள கிருஷ்ணர். ஸோ ஸ்வீட். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதவமகமருகரித. உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே, விதையில்லாமல் வேறில்லை. நடன பாப சுதிலயகங்கா சரி வர தூங்காது வாடும் மனுதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான். கிருதிதா கிருதி கிருதிதா கிருதி தத கிட்ட தக்கதா தத கிட்ட தக்கதா தத கிட்ட தக்க தத கிட்ட தக்க தத கிட்ட தக்க தாக தாகதா. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாணுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன். ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி வைத்து உலகுண்ட பெருவாயன் எந்த வாயோடு வாய்ப்பதித்தான். இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடே. உடலணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா. தூங்காத என் கண்ணின் துயில் உரித்த கண்ணந்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே நான் இந்த முழு ஜன்மம் போயிருந்தான் என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா. Experience your dream retirement life for a day. To get your tickets, 90437 40000.
ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.